ஹே கைஸ், 3 நாள் காய்ச்சலுக்கு அப்புறம் முழுசாக குணமாகி இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற உண்மையான பார்த்துக்கோங்க. ஸோ வெல்கம் டு த செகண்ட் எபிசோட் ஆஃப் அன்கட் வெர்ஷன். இந்த அன்கட் வெர்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு என் மண்டைக்குள்ளே 2 நாளாக ஒரு டவுட் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த டவுட்டை உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த அன்கட் வெர்ஷன் நான் முடிச்சுக்க போகிறேன். சிம்பிள். அது என்ன, நான் 1 வாரத்துக்கு முன்னாடி என் தாத்தா வந்து என் கனவுல வந்து, டேய் பேரண்டி, என் பையன் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறான், நீ ஏன்டா லைஃப்பில் ஒன்றும் செட்டில் ஆகவே இல்லை அப்படின்னு கேட்டார். சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். 2 நாளுக்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி, டேய் மச்சான் எப்படி இருக்கேன் நல்லா பற்றி பேசிட்டு கதையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டேன் அவங்ககிட்ட. டேய் மச்சான், எப்படா உனக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் புலம்பி தள்ளிட்டு கடைசியில் ஒரே ஒரு ஆன்சர் சொன்னான். டேய் மச்சான், நம்ம லைஃப்பில் கல்யாணத்தை பற்றி நினைக்கவே கூடாதுடா அப்படின்னா. ஏன்டான்னு கேட்டால், நம்ம இன்னும் லைஃப்பில் செட்டிலே ஆகவே இல்லைடா அப்படின்னு சொல்கிறேன். என்னடா அது ஒரே வம்பா போச்சு. நம்மளோட தாத்தா என்னன்னா, நீ எப்படா செட்டில் ஆக போகிறேன்னு என்ன கேட்குறாரு. என் ஃப்ரெண்டு என்னன்னா, நான் இன்னும் செட்டிலே ஆகவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். எனக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுனா என்னன்னே தெரில அப்படின்னு நான் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேன். ஸோ இந்த டவுட்டை வந்து ஏன் எனக்குள்ளே வச்சுப்பானே, உங்ககிட்டையும் சொன்னால் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், அல்லது வந்து அந்த டவுட் எனக்கு கிளியர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த அன்கட் வெர்ஷன் நான் பண்ணுறேன். ஸோ இந்த அன்கட் வெர்ஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னா, லைஃப்பில் செட்டில் ஆகிறதுனா என்ன, அதான் பற்றி பேச போகிறோம். ஜோக்ஸ் அபார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அதோட எய்ம் என்னென்னா நடக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்கூல் போகணும், அதுக்கப்புறம் ஒரு காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு நல்ல கெரியர், அதுக்கப்புறம் மேரேஜ். அப்போ வந்து அவங்களோட அப்பா அம்மா நினைப்பாங்க, ஓகேப்பா நம்மளோட பையன் வந்து நீ லைஃப் செட்டில்ப்பா, அவனுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலைக்கு போகிறான், லைஃப் ரிலேட்டடாக வந்து ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை வரப்போகுது, ஓகேப்பா இனிமேல் அவனோட லைஃப் அப்படின்னு லைஃப் வந்து செட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. எப்படி அப்படி சொல்கிறீங்க லைஃப் செட்டில் அப்படின்னு? அதுக்கப்புறம் வந்து அவனோட ஜென்ரேஷனை அவன் வளர்த்துறதுக்காக போராடணும். நீங்கள் வந்து உங்களோட பீரியடில் வளர்த்தும் போது இருந்த விலைவாசிங்கிறது வேறு, அந்த டைமில் அவன் வளர்த்தும் போது இருக்கிற விலைவாசிங்கிறது வேறு. நீங்கள் 2 மடங்கு உழைப்பு போட்டிங்கன்னா அவன் 20 மடங்கு உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களை விட எல்லாத்துலேயுமே அவன் இன்னும் அதிகமாக ஓடணும், அவனுக்கு இன்னும் ப்ரெஷர் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், எல்லாமே இருக்கும். அப்புறம் எப்படி அவன் வந்து லைஃப்பில் செட்டில் ஆக முடியும்? இன்னும் அவனுக்கு வந்து பிரச்சனை தான் அதிகமாகும். ஸோ இந்த தாட், இந்த ஒரு கூற்றை நான் வந்து என்னால் ஒட்டிருக்க முடியாது. இது எப்படி சொல்கிறாங்க, எப்படி நம்மளோட லைஃப் இந்த காலகட்டத்தில் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரில. உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது கமெண்ட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு வேறு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, ஓகே இப்போ நான் வந்து பிறகுறேன், கல்யாணம் பண்ணுறேன், என்னோட ஜென்ரேஷன் வர வரைக்கும் நான் வந்து என்னோடய லைஃப்பை பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஜென்ரேஷனுக்காக நான் வாழ்கிறேன். என்னோடய லைஃபுக்காக வாழ்கிறது பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் தான். அதனால வந்து உன்னோட லைஃப் செட்டில். அதுக்கப்புறம் உன் லைஃப் வந்து உன்னோட குழந்தைகளுக்காக தான். அதனால உன் லைஃப்பில் வந்து நீ எதுவுமே கற்றுக்கக்கூடாது, அவ்வளோதான், இனிமேல் எல்லாமே உன் குழந்தைகளுக்காக தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளோட லைஃப்பை வந்து செட்டில் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரில. அதுவும் எனக்கு ஒரு டவுட்டான ஒரு அசம்ஷன் தான். அதுவும் நீங்கள் தான் எனக்கு கிளியர் பண்ணணும். இப்படி ஒரு டவுட் இருக்குது, வேற என்ன இருக்குது? அப்புறம் இன்னொரு டவுட் என்னென்னா, இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக நான் வந்து செட் ஆகிட்டேன், லைஃப்பில் வந்து எனக்கு தேவையான ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதனால நான் வந்து என் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு சில சின்ன பசங்க ஓகே பிறக்கும் போதே வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க, தங்க தட்டில் நான் பிறந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணக்கார வீட்டு பசங்கள்லாம் பிறக்கும் போதே செட்டிலா? டவுட்டாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பணம் இருக்குப்பா, பணம் இல்லைப்பா, பட் என் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்குது. அது மாதிரி ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக தான் எனக்கு பிரச்சனையே இருக்குது, லைஃப்பில் வந்து எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நான் சந்தோஷமாக லீட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களோட லைஃப் அப்போ செட்டிலா? இந்த 2மே பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போனால் செட்டிலா? எது செட்டில்னு எனக்கு கண்டிப்பாக தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் செட்டில் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. லைஃப் வில் நாட் பி நெவர் செட்டில்டு. எப்போவுமே வந்து நம்ம புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே வந்து நம்மளோட செல்ஃபை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே நம்மளோட லைஃப்பை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணலைனா தான் நம்மளோட லைஃப் வந்து செட்டில்டு. அதாவது செட்டில்னு நான் சொல்கிறது வேறு, செட்டில் டெட். அதாவது வந்து எதுவுமே கற்றுக்கல, ஒன்றுமே இல்லை நம்மளோட லைஃப்பில், இதுக்கு மேலே வந்து எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, எனக்கு பணம் இருக்குப்பா, லைஃப் இருக்குப்பா, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க எல்லாருமே இருக்கிறாங்கப்பா, இதுக்கப்புறம் எனக்கு லைஃப்பில் எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, எனக்கு வந்து தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு நிம்மதி யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. மனசளவில் கிடையாது. மீன்ஸ் வந்து இப்படி ஒரு இது இருந்ததுன்னா அதுக்கு பேர் செட்டில் கிடையாது. அது வந்து ஒரு சோம்பேறித்தனம். அவங்க வந்து இனிமேல் வந்து கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்கணும், லைஃப் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது இதுக்கப்புறம் ஓகேப்பா நம்மளோட லைஃப் வந்து செட்டில்ப்பா, இதுக்கப்புறம் என் குழந்தைகளுக்காக வாழ்கிறேன்ப்பா, அது ஓகே, அதுவும் இருக்கணும் தான். பட் வந்து நம்மளோட லைஃப்பையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், நம்மளோட லைஃப்பையும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். ஸோ வந்து லைஃப் வில் நாட் பி நெவர் செட்டில் அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று, என்னுடைய கருத்து. எப்பவுமே வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருக்கணுங்க. அதாவது இதோட எனக்கு முடிஞ்சுப்பா லைஃப், இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் எதுக்கு உங்களுக்கு தேவையே இல்லையே. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு ட்ராஜடி இருக்காது, ஒரு ஃபன் இருக்காது, எதுவுமே இருக்காது. லைஃப் வந்து ஒரு மாதிரி சப்புன்னு போகும். ஸோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் வந்து லைஃப். ஸோ வந்து லைஃப்பில் வந்து அதனால தான் செட்டில் அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. டே ஒன் மேன், இது வந்து அப்படி கிடையாதுடா. செட்டில்னா வந்து இப்படி இருக்கணும்டா, அப்படி இருக்கணும்டா, இப்படியெல்லாம் இருந்தால் செட்டில்னு அர்த்தம்டா அப்படின்னு ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து உண்மையாலுமே தெரியல, இது வந்து டவுட்டாக தான் இருக்குது லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகிறது அப்படின்னு. அண்ட் இந்த அன்கட் வெர்ஷன் உங்களுக்கு வழக்கம் போல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த அன்கட் வெர்ஷனோட உங்களோட கமெண்ட் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த அன்கட் வெர்ஷனை யார் யார் பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த அன்கட் வெர்ஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒன் மேன் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, கட் ஆகாதுல்ல. போன அன்கட் வெர்ஷனில் இப்படி தாச்சு. ஓகே பாய், டேக் கேர் கைஸ். நெக்ஸ்ட் அன்கட் வெர்ஷனில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அன்கட் வெர்ஷனில் வந்து எதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து நானே டாபிக் தேடி போகிறத விட நீங்கள் ஏதாவது சொல்லி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அது அந்த கான்வர்சேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாட்டா, பாய், டேக் கேர். நான் போய் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன்.